எண்ணூர் தாழக்குப்பம் அருகே உள்ள கடலில் குளிக்க சென்ற 4 இளம்பெண்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் கடற்கரை பகுதியில் 4 இளம்பெண்களின் சடலம் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த நிலையில் அங்கு கரை ஒதுங்கிய 4 பெண்களின் உடல்களை மீட்டு அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் உயிரிழந்தவர்கள் கல்லூரி மாணவி சாலினி, வேதகி செல்வம், பவானி, காயத்ரி ஆகிய 4 பேர் என அடையாளம் காணப்பட்டது. இதில் தேவகி செல்வம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியிருப்பவர் எனவும் மீதமுள்ளவர்கள் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. கடலில் குளிக்கும் போது இவர்கள் இறந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த இளம்பெண்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் தமிழக அரசு நிவாரணம் அறிவித்துள்ளது. கரூர் அருகே லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூர் அருகே உள்ள தென்னிலை பகுதியில் கட்டுமான பணிக்காக எம்சாண்ட் ஏற்றி சென்ற மினி லாரி ஒன்று அதிக வேகத்தின் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியில் பயணித்த வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சிக்கந்தர், பிரபாகரன் மற்றும் அஜய் ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஓட்டுநர் சந்திரகுமார் மற்றும் ஜேம்ஸ் ஆகிய 2 படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த தென்னிலை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் பணிபுரியும் வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியோடு பணியாற்றுவதாக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவிடம் தெரிவித்தனர். வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விகாரிகள் தமிழ்நாட்டில் திமுக அரசால் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர் என்ற பொய் பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்து இருக்கும் நிலையில் புதுக்கோட்டை மாநகர பகுதியில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளர்களிடம் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நலம் விசாரித்தார். அப்போது தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக பணி செய்து வருவதாகவும் சரியான நேரத்தில் நல்ல ஊதியம் வழங்கப்படுகிறது, தங்களுக்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு உணவு ஏற்பாடுகளும் தங்கும் இடமும் உரிமையாளர்கள் வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினர். தமிழ்நாடு எப்படி இருக்கு? புதுக்கோட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா பீப்புள்லாம் எப்படி பழகுறாங்க உங்ககிட்ட? சார் நம்மளுக்கு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர் மாதிரியே இருக்குதா? வெரி குட், பரவாயில்ல. அரக்கோணம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற வாலிபர் ரயிலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோடம் கூற்றோடு ரயில் நிலையம் அருகே தனியார் தொழிற்சாலை பணியாளர் ஒருவர் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயிலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபர் ஹரிஷ்குமார் என்பதும் பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான இலவச வேஷ்டி சேலை வழங்கும் பணிகள் வரும் நவம்பர் 15ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக தமிழக கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் எண்ணெய்க்கார தெருவில் இயங்கி வரும் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் முருகன்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இக்கட்டிடத்தில் திணை கைத்தறி ஆதரவு திட்டம் 2020-2021 கீழ் சந்தை விரிவாக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 65 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டது. இதனை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கேற்றி சங்க கட்டிடத்தினை திறந்து வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், பொங்கலுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டம் இந்த ஆண்டு நவம்பர் 15 முதல் துவங்க உள்ளதாகவும் 15 ரகங்களில் புடவைகளும் 5 ரகங்களில் வேஷ்டிகளும் தரமாக தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஏழசன், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த இதுக்கு ஒரு மாசம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் டைம் தான் 3 வருஷம். இந்த வருஷம் நவம்பர் 15 அது இல்லாத பல ரகங்கள் 15 ரகம் சாரீஸ்ல, அதே மாதிரி வேஸ்ட்ல 5 ரகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.